காய்ஸ் டே 2 vlog. என் காலையில் எழுந்திரிச்சு ஷூ மாட்டிக்கிட்டு சாக்ஸ் போட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு தான் போயிட்டேன். அப்படியே நம்ம எழுந்திரிச்சு வீதியில் நடந்து மெயின் ரோட்டுக்கு போகணும். இங்கேருந்து மெயின் ரோட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிரவுண்டு. எப்படியோ ஒரு வழியாக மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நேராக போனால் நம்ம கிரவுண்டு வந்துடும். அப்படியே நம்ம வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நேராக நம்ம கிரவுண்டை நோக்கி நான் பயணம் பண்ணேன். ஒரு வழியாக கிரவுண்டுக்கு வந்துட்டு உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. சரி உள்ளே போய் பார்ப்போன்ட்டு போனால் 2 பேர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கிரவுண்டுக்குள்ளே இறங்கி வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பின்னாடி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தோட பூவோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காலையில் அந்த இயற்கையோட காற்றும். அப்புறம் அப்படியே நம்ம ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போயும் நம்ம வழக்கமாக பண்ணுற 3 கிலோமீட்டர் ரன்னிங் தான். அப்படியே நம்ம எப்போயும் வழக்கமாக பண்ணுற எக்ஸசைஸும் நம்ம பண்ணியாச்சு. எப்போயும் நம்ம வழக்கமாக பண்ணுற எக்ஸசைஸ் தான் இது. அப்படி நம்ம ஸ்குட்டிங்கை பார்த்தாவே தெரியும். ஒரு வழியாக அப்புறம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கிரவுண்டை விட்டு வெளியில் வந்தால் நம்ம அண்ணன் பேக்கெட்டில் இருந்தார். இப்போ நான் அண்ணனை பார்த்துட்டு மோர் பாக்கெட் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். மோர் பாக்கெட் வாங்கிட்டு மோர் குடிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் வீடு. அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு வருவது நம்ம வழக்கம். திடீர்னு பார்த்தா நம்ம பிளாங்க் பார்த்து நின்றுட்டு இருந்தோம். திடீர்னு ஷாக்காகிடுச்சு. அப்புறம் அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே வந்தோன்னே ஷூ சாக்ஸ்லாம் கழட்டி போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி குடிக்கிறது எப்பயுமே வழக்கம். தண்ணி குடிச்சா ரொம்ப அளவுக்கு நல்லது. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ரூம் இருட்டாக இருந்துச்சு. லைட்டு போட்டோன்னா எல்லாம் அப்படியே கசாமுசான் இருந்துச்சு. வீட்டை எப்படி திட்டுவாங்க. சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பாய்.